காவாலா காவாலான்னு பாட்டு போட்டு இளைஞரணி மாநாட்டில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். நாங்க மக்களோட நின்று கொண்டிருக்கின்றோம். 2024 தேர்தல் வந்த பிறகு ஜெயிக்கும். காவாலா காவாலா ஜெயிக்குதா இல்ல என் மண் என் மக்கள் ஜெயிக்குதான்னு பார்க்கணும். அமைச்சர் மனோ தங்கராஜ் நீங்க சொல்லியிருந்தீங்க திமுக ஆட்சியில எந்தவித வளர்ச்சி போய் நடக்கலன்னு சொல்லிட்டு அந்த குற்றச்சாட்டுக்கு என்னோட நேரடியாக விவாதிக்க தயாரா அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் காலையில் கொடுத்து எங்களுடைய செய்தி தொடர்பாளர் அனுப்பி வைக்கிறேன்னா மனோஜ் தங்கராஜ் அவரோடு எங்களோட செய்தி தொடர்பாளர் எப்ப வேணாலும் வந்து பேசுவாரு. இடத்தையும் நேரத்தையும் ஒரு முடிவு பண்ணட்டும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் அவங்க தலைவர் அனுப்பி வச்சா நான் வர்றேன். ஸ்டாலின் அவங்க அனுப்பி வைக்க சொல்லுங்க, நான் வர்றேன். பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நான் தயாரா இருக்கேன். திமுக தலைவர் அவங்க தலைவரை கூப்பிட்டு சொல்லுங்க. மனோஜ் தங்கராஜ் வர்ற மாதிரி இருந்தா எங்களுடைய செய்தி தொடர்பாளர் அவர்கிட்ட வருவாரு. இடத்தையும் நேரத்தையும் அவர் சூஸ் பண்ணுவார். அதே போல ஸ்பெயினுக்கு போறது முதலீட்டாளர் மாநாட்டை சொல்லியிருக்கிறாங்க. நேற்றுக்கு விமர்சனத்தில் நீங்க சொன்னீங்க, ஏன் 10 நாள்ல கூட்டம் நடத்திட்டு மீண்டும் போயிருக்கீங்கன்னு. ஒரு தொழில் மூடுதல் எழுதுறதுக்காக ஒரு முதலமைச்சர் அங்க போக கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? நான் சொன்னது ஒரு சாமானிய மக்கள் தீக்கடையில பேசுறாங்க. உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தினாங்க. நடத்தி அந்த மாசம் முடியறதுக்குள்ளேயே ஸ்பெயினுக்கு போறாங்க. ஸ்பெயின்ல 10 நாளைக்கு என்னன்னு வேலை தெரியாம 10 நாள் இதுவரை உலகத்தில் ஏதாச்சும் ஒரு தலைவர் அந்தந்த நாட்டினுடைய பிராந்திய தலைவரா இருக்கட்டும் அல்லது இந்தியாவுடைய முதலமைச்சர்களா இருக்கட்டும் யாராவது ஒரு நாட்டுக்கு இந்தியா சரித்திரத்துல 10 நாள் டூர் போய் பார்த்திருக்கீங்களா? அதனால நம்ம முட்டாள்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் திமுக. அவங்க என்ன சொன்னாலும் மக்கள் நம்புவாங்க. உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்து ஜனவரி மாசமே முழுமை பெறதுக்குள்ள ஸ்பெயினுக்கு போறாங்க. அதுவும் 10 நாளைக்கு போறாங்க. அப்பனா உலக முதலீட்டாளர் மாநாடு தோல்வின்னு ஒப்புக்கிறாங்களா? அவங்க ஸ்பெயினுக்கு முதலீடு ஈர்ப்பதற்காகத்தான் சென்றிருக்கின்றோம் என்று சொன்னால், சென்னையிலே நடந்த உலக முதலீட்டாளர் மாநாடு திமுக அரசினுடைய தலைமையில் நடந்தது, தோல்வி அடைந்து விட்டது என்பதை திமுக ஒப்புக்கொள்ளட்டும். அதன் பிறகு அவங்க சொல்றது நான் ஒப்புக்கிறேன். தமிழக முதலமைச்சர் அது அரசியல் நீதிமன்றம் 5 நாள் காவல் கொடுத்திருக்கானே. அதாவது 7 முறை சம்மன் கொடுத்து 7 முறையும் ஒரு மனிதன் சம்மனுக்கு வாங்காம டெல்லி அவருடைய வீட்டிற்கு போகும் பொழுது வீட்டிலிருந்து தப்பிச்சு வெளியே வந்து 1300 கிலோமீட்டர் யாருக்கிட்டையும் மாட்டக்கூடாதுன்னு காரிலேயே ஒரு முதலமைச்சர் வந்திருக்காருன்னா மக்கள் என்ன பாக்குறாங்க? இவர் தப்பிக்க பாக்குறாரு, சம்மன்ஸை எவேடு பண்றாரு, பதில் சொல்ல தயாரா இல்ல, மறைக்கிறாரு. இது ஒரு பக்கம். இரண்டாவது, நீதிமன்றம் நேற்று 5 நாள் காவல் கொடுத்திருக்கிறாங்க அமலாக்கத்துறை. அப்படி இருக்கும் பொழுது அடிப்படை ஆதாரம் இருந்தா தானே கொடுக்குறாங்க. அதனால் இன்னைக்கு இந்திய கூட்டணியில எல்லாமே ஊழல்வாதிகள் தான் இணைஞ்சிருக்காங்க. இந்தியாவுடைய மிக முக்கியமான ஊழல்வாதிகள் இருக்கக்கூடிய இந்திய கூட்டணியில ஒருத்தரா வெளியே வர்றாங்க. சில பேர் கைதாகிறாங்க அவர்களுடைய தவறுக்காக. அதனால் முதலமைச்சர் தமிழகத்தில் அமர்ந்து கொண்டு ஸ்டாலின் அவர்கள் ஏன் பதறுகின்றார்கள் என்பது புரியவில்லை. எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, டெல்லி சான்ஸ் வந்தா கூட நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. டெல்லி சான்ஸ் வந்தா கூட நம்ம விடக்கூடாது. டெல்லி ஆசை. திமுகவை பொறுத்தவரை அவருடைய ஆசை என்பது நிராசையாக இருக்கும். 2024 தேர்தல் ரிசல்ட் நீங்க பாருங்க. இது முதல்ல மாதிரி கிடையாது. யூபிஏ கூட்டணி, அதுல நம்மகிட்ட இவ்வளவு எம்பி இருக்கிறாங்க. நம்ம போய் நான் தான் டிஎம்கே பார்ட் 3 டேப் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. ஒரு ஆடியோ வருது. அதாவது எப்படி சிபிஐ டைரக்டர் மேனிபுலேட் பண்ணா, எப்படி கவர்மெண்ட்டை மேனிபுலேட் பண்ணா, அது அனைத்துமே ஒரு யூபிஏ 1-2ல எந்தவித தனி பெரும்பான்மை இல்லாம 10 கட்சிகள் ஆளுக்கு 20-15 எம்பி கொண்டு போனால இந்தியாவுடைய வளர்ச்சி கிடைக்கல. ஆனா இந்த கட்சிகளுக்கு மட்டும் பணம் அளவுல வளர்ச்சி கிடைக்கும். ஆனால் டெல்லி ஆசை என்பது எல்லாருக்கும் இருக்கு, பணம் சம்பாதிக்கணும். அது யூபிஏ 1-2ல இருந்துச்சு. ஆனா இந்த முறை மக்கள் முடிவு செய்து விட்டார்கள், தனி பெரும்பான்மையில பாரதிய ஜனதா கட்சி அமர வைக்கணும், 400 எம்பிக்களை தாண்டி அமர வைக்கணும். ஆனால் அவர்கள் டெல்லி செல்வதாக அவர்கள் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. சரி, இத்தனை நாள்ல டெல்லியில இருந்தாங்களே திமுக காரங்க, 38 எம்பிக்கள் இருந்தாங்களே, வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். 38 எம்பிக்கள் டெல்லி ஆசையில் இருந்தாங்கல்ல, அவங்க 5 வருஷமா எம்பியா இருக்காங்களே, வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். அவங்க பாராளுமன்றத்துல எத்தனை கேள்வி கேட்டாங்க, என்ன கேட்டாங்க, தொகுதி பிரச்சனைகள் என்ன பேசினாங்க, அதன் மூலமா தமிழகத்திற்கு என்ன லாபம் கிடைச்சு, என்ன ஆதாயம் கிடைச்சு, வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் திமுக. 38 எம்பிக்களுடைய வேலையை தமிழக மக்கள் கணக்கீடு செய்யணும். ஆனா நீ கேட்டீங்க, அதாவது திமுக மூன்றாவது ஊழல் பட்டியலை வெளியிடுன்னு சொன்னீங்க. ஆனா இன்னும் அது வெளியிடல. நீங்க ஏதோ செக் பண்ணீங்க. 3வது பட்டியல் வெளியிட்டாச்சுல்ல, பார்ட் 3 போயிட்டு இருக்கல. பார்ட் 3 சமூக வலைதளத்திலே வெளியிட்டு கொண்டிருக்கின்றோம். 4 டேப் ரிலீஸ் பண்ணிருக்கோம். பார்ட் 1 பிரஸ் மீட் பண்ணி வெளியிட்டோம், பார்ட் 2 கவர்னர்ட்ட கொடுத்தோம், பார்ட் 3 சமூக வலைதளம். ஒன்றொன்றையும் வேறு வேறு மீடியத்துல பயன்படுத்துறோம். இன்னைக்கு சமூக வலைதளத்துல பார்ட் 3 டிஎம்கே ஃபைல்ஸ் என்னென்ன, அது 2G ஃபைல்ஸ், அதனுடைய ஆடியோ, அதுதான் பார்ட் 3 ஃபைல்ஸ். இன்னும் 9 ஆடியோ இருக்கு.
4 வெளியிட்டிருக்கின்றோம், இன்னும் 5 வெளியிடுவோம். ஒரு வாரத்துக்கு ஒன்று வந்துட்டு இருக்கோம். பிஜேபி லீடர் அண்ணாமலை லிமிட் கிராஸ் பண்றாருன்னு ஏடிஎம்கே எக்ஸ் மினிஸ்டர் ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. லிமிட்டுக்குள்ள தானே இருக்கு. ரோட்ல கோடு போட்டிருக்காங்களா, இந்த கோட்டை தாண்டி நீ வரக்கூடாது, அந்த கோட்டை தாண்டி நான் வரக்கூடாது. என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அதாவது பங்காளி கட்சிகள் தான் இன்னைக்கு லிமிட்டை கிராஸ் பண்றாங்க. 2 பங்காளிகள் அவங்களுக்குள்ள சமரசமா வண்டி ஓட்டிட்டு இருந்தாங்க. இந்த 5 எனக்கு, அடுத்த 5 உனக்கு, இந்த வருஷம் எனக்கு, அடுத்த வருஷம் உனக்கு. இன்னைக்கு பங்காளி கட்சிகளுக்கு கோபம். அதனால யார் லிமிட்டை கிராஸ் பண்றாங்க? உண்மையை பேச லிமிட்டை கிராஸ் பண்றாங்களா? ஏன்னா வெள்ளக்கோடு தமிழ்நாட்டில் போட்டிருக்காங்க, இந்த வெள்ளக்கோட்டை தாண்டி நீ வரக்கூடாது, வெள்ளக்கோட்டை தாண்டி நான் வர மாட்டேன். திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறதுக்கு மக்கள் கிட்டே நாங்க கருத்து கேட்போம், இதில் எல்லாருமே பங்கெடுத்துக்கலாம், மக்களுமே வந்து எங்களோட தேர்தல் வாக்குறுதியில நாங்க என்ன இந்த பழைய 2021 தேர்தல் அறிக்கை மாதிரியா, வாக்குறுதி மாதிரியா 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. வெள்ளை அறிக்கை ஏன் வெளியிடவில்லை? 2021 திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை 511. நான் சொல்றேன் 20 வாக்குறுதியை கூட முழுமையா நிறைவேற்றலாம். கேவி குப்பத்தினுடைய பியூட்டி என்னன்னா, எல்லா தொகுதியிலும் நம்ம திமுக தேர்தல் அறிக்கையை படிப்போம், இது நிறைவேற்றலன்னு சொல்லுவோம். கேவி குப்பத்தினுடைய பியூட்டி என்னன்னா, இங்க தேர்தல் அறிக்கையிலேயே எதுவுமே இல்லை. கேவி குப்பத்துக்கு இந்த ஒரு தொகுதி தான் 177வது தொகுதி நின்று கொண்டிருக்கின்றோம். கேவி குப்பத்துக்காக திமுக எந்த ஒரு ப்ராமிஸும் சொல்ல, அப்படிப்பட்ட தொகுதி நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் இந்த முறை தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கு முன்பு 2021 தேர்தல் அறிக்கையில 511 வாக்குறுதியினுடைய வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். ஆனால் மக்களை தொடர்ந்து முட்டாளாக திராவிட முன்னேற்ற கழகம் நினைக்க கூடாது. எல்லோரும் அறிவாளிகள். தமிழகத்துல திமுகவுடைய டிராமா எல்லாத்துக்கும் தெரியும். கொஞ்சம் கூட இல்லைன்னு சொன்னீங்க. அவங்க அப்பாவோட அட்ரஸ் தான் இருக்குல்ல, ஆனா அவர் வந்து அவர் மேல வந்து பணம் கொடுத்துட்டு பட்டோட படத்தை வச்சிருக்க பணம் அதை கையகப்படுத்த அவர் தானே ஜெயிச்சாரு. கரெக்டுங்கண்ணா. ஜனநாயகத்துல ஒருவர் ஜெயிக்கிறார் என்பதற்காக நல்ல நல்ல எம்பி இல்லைன்னு அர்த்தம் இல்லைங்களா? ஜனநாயகத்தினுடைய நேச்சர், தட் இஸ் a way of politics. ஜாதி, அந்த ஊரு, ஆட்சியில யார் இருக்கிறாங்க, பல விஷயம் உள்ள வருது. இன்னைக்கு அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் எல்லூர் பாராளுமன்ற தொகுதியில 84 எம்பியா இருந்தாங்க. போன முறை 8181 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பு இருந்தாங்க. இன்னைக்கு பாருங்க, ஏதோ போஸ்ட் பாருங்க, கிரிக்கெட் பந்தயம், இன்னைக்கு 4000 பேருக்கு குடியாத்தத்துல தனியார் வேலை, 160 மெடிக்கல் கேம்ப். ஸோ மக்கள் யாருக்கு வாய்ப்பு கொடுக்கலையோ அவரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா யாருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களோ அவர் வெள்ளூர் பாராளுமன்றத்துல என்ன செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க போனீங்கன்னா நியூடவுன் பிரச்சனை, ரயில்வே பாலம்ல. நேத்து போன இடத்துல பிரச்சனை, ஊரு ஃபுல்லா பிரச்சனை, ரோடு பிரச்சனை. இங்க வந்தீங்கன்னா விவசாய பிரச்சனை. எதுவுமே செய்யாம, இத்தனைக்கும் அவருடைய சொந்த ஊர் துரைமுருகன் அண்ணனுடைய சொந்த ஊர் கேள்வி. இத்தனைக்கும் நீங்க போய் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க? காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் எத்தனை ஆண்டுகளா கேட்கறாங்க, வந்துச்சா? இத்தனைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர். மக்கள் என்னன்னு அதிகமா கேட்கறாங்க, மாம்பழம் அதிகமா விளைவிக்கிறாங்க கேவி குப்பத்துல, ஒரு குளிர்பதன கிடங்கு கேட்கறாங்க, அது கொடுத்துருக்காங்களா? எதுவுமே செய்யாம வெறும் வாயை வைத்து வண்டி ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். 2024 மக்கள் அவர்களுக்கு முடிவுரை எழுதுவார். பாஜக எங்களுக்கு பொருட்கள் என்று மினிஸ்டர் உதயநிதி பொருட்கள் சொல்றேன், நல்லதாங்க. அவங்க கனவு உலகத்துல வாழட்டும். என்னது காவாலா காவாலான்னு பாட்டு போட்டு இளைஞரணி மாநாட்டுல டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். நாங்க மக்களோட நின்று கொண்டிருக்கின்றோம். 2024 தேர்தல் வந்த பிறகு ஜெயிக்கும். காவாலா காவாலா ஜெயிக்குதா, இல்ல என் மண் என் மக்கள் ஜெயிக்குதான்னு பாப்போம். கூட்டணி மீண்டும் அதிமுகவுடைய கூட்டணி எதுக்குண்ணே? உங்களுக்கு ஏதாச்சும் ஆசை இருந்தா சொல்லுவேண்ணே. அதாவது நம்மை பொறுத்தவரை தெளிவாக இருக்கின்றோம். மோடி அவர்களை ஏற்றுக்கணும். தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்க உருவாக்குனது. யாரு வேணாலும் வரலாம். கதவு திறந்திருக்கு, ஜன்னல் திறந்திருக்கு. யாரையும் வர வேண்டாம் என்று நாங்க சொல்லல. விருப்பம் இருப்பவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். யாத்திரை முடிவுல மோடி வரதா சொல்லிருக்கீங்க, டேட் ஏதாச்சும் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க? ஆனா டேட் முடிவு பண்ணிட்டு இருக்கோம்னா இன்னொரு 2-3 நாட்கள் அறிவிப்பு கொடுத்துருவாங்க. அதே போல இன்னைக்கு 200வது தொகுதி சென்னையில் இருக்குங்கன்னா 11ஆம் தேதி தேசிய தலைவர் நட்டா அவர்கள் வருகின்றார். 11ஆம் தேதி சாயந்தரம் சென்னையில் இருக்கும். இன்னைக்கு சாயந்தரம் செய்தி குறிப்பா கொடுக்குறோம், எங்க நடக்கும், எத்தனை மணிக்கு நடக்கும்னு. யாத்திரையினுடைய நிறைவு விழா இன்னும் 2 நாட்கள்ல தெளிவாக சொல்லி வருகின்றோம். நேரம், தேதி, இடம். அண்ணாமலை யாத்திரை வந்து ஷோ யாத்திரை அப்படின்ட்டு காங்கிரஸ் லீடர் அழகிரி சொல்லுவாங்க. அவரே வாக்கிங் போனா கீழே விழுந்துடுறாரு. எதுக்கு ஒரு வாக்கிங் பத்தி எல்லாம் பேசுறாரு? லாஸ்ட் டைம் வாக்கிங் போனான்னு குப்பரை ஏதோ படுத்து கிடந்தாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சத்தியமூர்த்தி பவன்ல சட்டை கிழிக்கிறது, வேட்டியை கிழிக்கிறது தான் போட்டியா நடந்துட்டு இருக்கு. யார் இன்னொருத்தர் சட்டையை அதிகமா கிழிப்பாங்கன்னு. அவர் எதுக்கு யாத்திரை பத்தி எல்லாம் பேசணும்? ஒரு வாக்கிங் போகும்போது ஒழுங்கான பாத்திரமா நடந்து போக சொல்லு. நடிகர் விஜயோட வெற்றி கழகம் வந்து பிஜேபியோட பிடிஎம் சொல்லிட்டு பரவலா ஒரு சோசியல் மீடியா ஒரு டாக் வந்துட்டு இருக்கு. அண்ணா, நாங்க மக்களோட ஏடிஎம், இந்திய மக்களோட ஏடிஎம் பாரதிய ஜனதா கட்சி, தமிழக மக்களோட ஏடிஎம் பாரதிய ஜனதா கட்சி. யார் யாருக்கு பி டீம் சி டீம் அதை பத்தி எனக்கு தெரியாதுண்ணா. நாங்க ஏடிஎம்.
மக்களோட ஏ டீம் பிளேயிங் லெவல் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில்.